ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸில் அக்ரிகல்ச்சர் இன்கம் பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் இன்கமில் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதை பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதே மாதிரி இன்கம் டேக்ஸில் ஆல்ரெடி 2 டாப்பிக்கு போட்டிருக்கேன், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் கிளப்பிங் ஆஃப் இன்கமுக்கும். அதையும் பார்க்கணுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்கம் பார்ட் 3 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல் நம்ம என்ன பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் இன்கம்னா என்ன, நம்மளுக்கு இன்கம்னா எப்படி வரும், அதுக்கப்புறம் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம்னா என்ன, அக்ரிகல்ச்சரில் என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிளோடையும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோவில் காம்போசிட் இன்கம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காம்போசிட் இன்கம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு அசசி இருக்கான். அசசின்னா யார் டேக்ஸ் பே பண்ணுவாங்களோ அவங்கள தான் நம்ம அசசின்னு சொல்லுவோம். அந்த அசசி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியும் பண்ணுறாரு, நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியும் பண்ணுறாருங்க. 2 ஆக்டிவிட்டியுமே அவர் செய்கிறாரு. அப்போ அவருக்கு 2 ஆக்டிவிட்டியும் செய்யும் பொழுது அவருக்கு 2 ஆக்டிவிட்டி மூலமாகவும் அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் கிடைக்கும் அவர் கையில். அப்போது உங்களுக்கு நார்மலாக நீங்கள் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ண மாட்டோம். அது எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். ஆனால் அந்த அசசி அக்ரிகல்ச்சர் இன்கம் மட்டும்தான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அசசி அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியும் பண்ணுறாரு, நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியும் பண்ணுறாரு. 2 மூலமாகவும் இன்கம் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இன்கம் தான் நம்ம காம்போசிட் இன்கம்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசசிக்கு அவருடைய அக்ரிகல்ச்சர் இன்கம்மை அவருடைய டோட்டல் இன்கமோட என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கணும். எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுறதுக்காக. நான் அக்ரிகல்ச்சர் இன்கமில் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன் பண்ணுறதுக்காக என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்கம்மை ஆட் பண்ண சொல்கிறாங்க. இது என்ன மாதிரி காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஹையர் இன்கமாக இருந்துச்சு அப்படின்னா அவர் ஸ்லாபில் ஹையர் ரேட் ஆஃப் டேக்ஸ் பே பண்ணுவார், அப்படி தானேங்க. அவர் பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஹையர் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் பே பண்ணணுங்கிற காரணத்துக்காக தான் என்ன பண்ண வைக்கிறாங்கன்னா ஆட் பண்ண வச்சுட்டு லேட்டராக என்ன பண்ணுவாங்கன்னா லோயர் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் என்னவோ அதை என்ன பண்ண சொல்லிடுவாங்கன்னா டிடக்ஷன் கழிக்க சொல்லிக்கிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹையர் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் பே பண்ணணுங்கிற காரணத்துக்காக தான் அக்ரி இன்கம்மை நம்ம நான் அக்ரி இன்கமோட ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் லோயர் அமௌண்ட் எதுவோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கழிச்சுக்கலாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மர் இருக்கார். அவருடைய நிலத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா பொட்டேட்டோஸை க்ரோன் பண்ணுறாரு. ஸோ அந்த பொட்டேட்டோஸை அவர் அப்படியே சேல் பண்ணாருன்னா அவருக்கு அது மூலமாக ஒரு அமௌண்ட் கிடச்சிச்சின்னா அது அக்ரிகல்ச்சர் இன்கம். அதே ஃபார்மரு ஓகேவாங்க, அவர் பொட்டேட்டோ சேல் பண்ணி ஒரு வருமானம் கிடச்சிச்சின்னா அது அக்ரிகல்ச்சர் இன்கம். அந்த ஃபார்மரு ஒரு பிஸ்னஸும் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸில் என்ன பண்ணுறாருன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் என்ன செய்கிறாருன்னா விற்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த பொட்டேட்டோவை அவர் என்ன பண்ணுறாருன்னா சிப்ஸாக மாற்றி சேல் பண்ணுறாரு. அப்போ அந்த சிப்ஸுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் அக்ரிகல்ச்சர் இன்கம்னு சொல்லுவோம். அப்போ அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியும் பண்ணுறாரு, நான் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியும் பண்ணி இன்கம் கிடச்சிச்சுன்னா அதுக்கு பேர் காம்போசிட் இன்கம். உங்களுக்கு இப்போ புரியும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த காம்போசிட் இன்கமுக்கு நம்ம இன்னொரு பேர் என்னெல்லாம் சொல்லலாம்னா பார்ஷியல் இன்டெகிரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம் வித் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம். ஒரு இன்கம் இருக்குது, அதில் பார்ஷியல் அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்குது, பார்ஷியல் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்கிறதுனால தான் அதை பார்ஷியல் இன்டெகிரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம் வித் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம்னு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. ஆர் இன்டைரக்ட் வே ஆஃப் டாக்ஸிங் அக்ரிகல்ச்சர் இன்கம். பாருங்களேன், நம்ம நார்மலாக அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு டேக்ஸ் பே பண்ணவே மாட்டோம். ஆனால் இந்த கேஸில் காம்போசிட் இன்கம் கேஸில் என்ன ஆகுது அப்படின்னா, நான் அக்ரிகல்ச்சர் இன்கமோட அக்ரிகல்ச்சர் இன்கம் ஆட் ஆகும் பொழுது நம்ம மறைமுகமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணுறோம். லேட்டராக நமக்கு டிடக்ஷன் உண்டு தான், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா பேமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், இந்த பார்ஷியல் இன்டெகிரேஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அலௌடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல், ஹெச்இஎஃப், ஏஓபி ஆர் பிஓஐ, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்ஸ், இவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் பார்ஷியல் இன்டெகிரேஷனுங்கிறது அலௌடு. இவங்களை தவிர்த்து உள்ள ஃபர்ம், கம்பெனி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, லோக்கல் அத்தாரிட்டி இவங்களுக்கெல்லாம் இந்த பார்ஷியல் இன்டெகிரேஷனுங்கிறது கிடையாது. ஸோ கண்டிஷன், இப்போ பார்ஷியல் இன்டெகிரேஷன் நடக்கணும் அப்படின்னா 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம நான் அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஓகேவா, நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸீட்ஸ் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட். ஒரு அசசியோடைய நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட்டை விட தாண்டிட்டுன்னா
ஓகே சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து 5000 தாண்டிட்டு அப்படின்னா அவங்களுக்கு பார்ஷியல் இன்டகிரேஷனை அலோடு. ஸோ அக்ரிகல்ச்சர் இன்கம் 5000க்கு மேலே போகணும். நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் அந்த அசஸியோடைய பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை விட தாண்டிட்டு அப்படின்னா அவங்களுக்கு பார்ஷியல் இன்டகிரேஷன்ங்கிறது அலோட் ஆகப்படும். சப்போஸ் இது லெஸ் தென் 500 இருக்கு அப்படின்னா அங்கே வந்து என்ன கிடையாது அப்படின்னா பார்ஷியல் இன்டகிரேஷனே கிடையாது. ஸோ லெஸ் தென் 5000 இருந்துச்சுன்னா அவங்க டாக்ஸே பே பண்ண வேண்டாம். அதே மாதிரி தான் இங்கே ஸ்லாபுக்கு கம்மியாக தான் இருந்துச்சுனாலும் அவங்க என்ன பண்ண வேண்டாம்னா பார்ஷியல் இன்டகிரேஷன்கிறத பண்ணவே வேண்டாம். ஸோ இப்போ இண்டிவிஜுவல் HUF AOP ஆர் BOI அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சனுக்கு மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு அசஸியோட வயசு வந்து 60 வயசு கீழே இருக்குன்னா அவங்களோட மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் என்னன்னா 2,50,000. இதே இது அவருடைய ஏஜ் வந்து 60லேருந்து 80 இயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவருடைய மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து 3 lakh. இதே இது above 80 இயர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் 5 lakh வந்து கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். எங்கே பார்த்தோம்னா ஸ்லாபில் பார்த்துருந்தோம்ல அப் டு 2,50,000 வரைக்கும் நில்லு, அப்புறம் அப் டு இவங்களோட ஏஜ் வந்து 60 to 80 இயர்ஸாக இருந்தால் அப் டு 3 lakh வரைக்கும் நில்லு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதை தான் இங்கே அப்படியே எழுதியிருக்கோம். ஓகேவாங்க. இப்போ இதுக்கு ஒரு சம்மு பார்க்கலாம். ஸோ சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து நான் அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன் பண்ணணுங்கிறது ஸ்டெப்ஸையும் பார்த்துக்கிடுவோம். அட் த சேம் டைம் நம்ம எக்ஸாம்லையும் பார்ப்போம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஈஸியாக இதில் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்கம் ஸ்டெப் 1 என்னென்னா அக்ரிகல்ச்சர் இன்கம்மை நான் அக்ரிகல்ச்சர் இன்கமோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது அந்த டோட்டல் இன்கம். அந்த டோட்டல் இன்கமுக்கு நம்ம என்ன கேல்குலேட் பண்ணால் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணணும். இது ஸ்டெப் நம்பர் 1. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டே ஸ்டெப்பாக பார்ப்போம். ஈஸியாக புரியும். ஸோ பாருங்க, மிஸ்டர் தாமஸ் a resident in India aged 58 years has both agriculture income and non-agriculture income of rupees 20,000 and rupees 6,20,000 during the previous year 2018 to 19. ஸோ மிஸ்டர் தாமஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படிங்கிறத நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் பார்த்தோம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அவர் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்லுவோம், இல்லைன்னா நான் ரெசிடென்ட் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு அந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸோடைய வீடியோ பார்க்கணுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தாமஸ் வந்து ரெசிடென்ட் இன் இந்தியா தான். அவரோட வயசு என்னென்னா 58 வயசு. அவர்கிட்டக்க வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமும் இருக்குது, நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்குது. அப்போ இது 2 இன்கமும் இருந்துச்சுன்னா அவர்கிட்டக்க என்ன இன்கம் இருக்குன்னு சொல்லுவோம்னா காம்போசிட் இன்கம் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த காம்போசிட் இன்கம்மை எப்போ ஏர்ன் பண்ணியிருக்காருன்னா ப்ரீவியஸ் இயர் 2018 to 19 ஏர்ன் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம அசஸ்மெண்ட் இயருக்கு டேக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் எழுதியிருக்கேன். எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயரை சம்மில் எழுதிக்கோங்க. ஸோ ஸ்டெப் 1 நம்ம என்ன பார்த்தோம், அக்ரிகல்ச்சர் இன்கமையும் நான் அக்ரிகல்ச்சர் இன்கமையும் ஆட் பண்ணணும். ஸோ நம்மளோட அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோனா 20,000, நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோனா 6,20,000. ஸோ இவங்களுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி சம்மு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு பார்ஷியல் இன்டெகிரேஷன் உண்டா கிடையாதான்னு பார்க்கணும். பார்ஷியல் இன்டெகிரேஷன் உண்டா கிடையாதா அப்படிங்கிறதுக்கு நமக்கு கண்டிஷன் பார்த்தோம். அதில் இவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்காங்களாங்கிறத பார்க்கணும். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்கம் இங்கே எவ்வளோ இருக்குது 20,000, நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோ இருக்குது 6,20,000 இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கண்டிஷன் அப்ளை ஆகுதாங்கிறத பார்ப்போம். என்ன பார்த்தோம், நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் எக்ஸிட் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட்டா அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி தானாங்க. அப்போது இவர் வந்து தாமஸ்ங்கிறவர் யார், ஒரு இண்டிவிஜுவல். அவருக்கு மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி தானே. அப்போ அவரோட வயசை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். அவரோட வயசு எவ்வளோ இருக்குது 58 இயர்ஸ் தான் நம்ம பார்த்தோம். அப்போ 60 வயசுக்கு கீழே இருக்குன்னா அவருக்கு மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோனா 2,50,000 தான். ஆனால் அவருடைய பிஸ்னஸ் இன்கம் தட் மீன்ஸ் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,20,000 rupees இருக்குது. ஓகேவா. அப்போ இது வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை விட என்ன ஆகப்பட்டனா தாண்டிட்டு. ஸோ செகண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷனில் அக்ரி இன்கம் வந்து 5,000க்கு மேலே போயிட்டா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆமாம், இங்கே வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 இருக்குது. அப்போ இந்த பர்சனுக்கு பார்ஷியல் இன்டெகிரேஷன் அலோடு. ஸோ பண்ணணும். அப்போது டோட்டல் இன்கம் 6,40,000 வந்திருக்குங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது. ஸோ நம்ம ஸ்லாப் ரேட் படி இவங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ இண்டிவிஜுவலுங்கும் போது அப் டு 2,50,000 வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் 2,50,000 5 lakh வரைக்கும் 5% ரேட் ஆஃப் டேக்ஸ். அதுக்கு எவ்வளோனா 12,500 வந்து டேக்ஸ் அமௌண்ட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் 5 lakhலேருந்து 10 lakhக்கு 20%. ஆனால் இவருடைய இன்கம் எவ்வளோனா 6,40,000 தான். அப்போ 6,40,000க்கு 5 lakhக்கு நம்ம வரைக்கும் பே பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இருக்க 1,40,000க்கு தான் 20% கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா 28,000 வந்திருக்கு. அப்போ இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா
அப்படின்னா அவர் இந்த 6,40,000க்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குன்னா 40,500 rupees பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்டெப் 2 பார்ப்போம். ஸ்டெப் 1 நம்ம முடிச்சிட்டோம். ஸ்டெப் 2 என்னது இருக்குது? அக்ரிகல்ச்சர் இன்கமையும் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் அந்த அசஸிக்கு என்னவோ அதை வந்து என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு டோட்டல் இன்கம் அதுதான் டோட்டல் இன்கம், அந்த டோட்டல் இன்கம்க்கு டேக்ஸ் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் 20,000. இவர் தாமஸ் 58 வயசுக்கு கீழே இருக்குது, 58 வயசு. ஸோ அப்போ அவருக்கு வந்து மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோனா 2,50,000. அப்போது அந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ஆட் பண்ணோம்னா அவருக்கு கிடைக்கிறது 2,70,000. இதுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ அப் டு 2,50,000 வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் 2,50,000 5 lakh வரைக்கும் 5%. ஆனால் இவரோட இன்கம் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா 2,70,000 தான் இருக்குது. அப்போ 2,70,000ல் நம்ம 2,50,000 வரைக்கும் நமக்கு கிடையாது. அப்போ ரிமைனிங் இருக்க 20,000க்கு தான் நம்ம 5% டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். அப்படி கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 1,000 rupees வருது. அப்போது 2,70,000க்கு இவர் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குன்னா 1,000 rupees டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ தேர்ட் ஸ்டெப் என்னங்கிறத பார்ப்போம். செகண்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. தேர்ட் ஸ்டெப் என்னன்னா ஸ்டெப் 1லேருந்து ஸ்டெப் 2 வந்து மைனஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அக்ரி இன்கம்மை நான் அக்ரி இன்கமோட ஆட் பண்ணுறோம். காரணம் அவர் வந்து ஹையர் ரேட்டில் ஹையர் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து பே பண்ண, ஹையர் ரேட்டாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஹையர் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் தான். ஸோ அப்போ இங்கே 40,500 rupees வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லோயர் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் என்ன அமௌண்ட்டோ அதை ரிடக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்ல, அதுதாங்க ஸ்டெப் 3. ஸோ 40,500லேருந்து 1,000 rupees லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 39,500 rupees கிடைக்குங்க. ஸோ ஸ்டெப் 3 நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்தது ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளைம் ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A இஃப் அப்ளிகபிள். அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து ரிபேட் வந்து கிளைம் பண்ணிக்கிறதுக்கு எலிஜிபிளாக இருந்தாருன்னா அவர் தாராளமாக ரிபேட் என்ன பண்ணிக்கலாம்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஸ்டெப் 4. ஸோ இவருக்கு ரிபேட் வந்து அலோடா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி தானேங்க, இவருக்கு வந்து ரிபேட் வந்து அலோடு கிடையாது. ஸோ ரிபேட்டுன்னா என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ரிபேட் இல்லை, ஸோ நில்லுன்னு போட்டிருக்கேன். அப்போ ஸ்டெப் 3லேருந்து ஸ்டெப் 4 வந்து மைனஸ் பண்ணணும். பட் இங்கே ரிபேட் இல்லாதனால அப்படியே அந்த ஆன்சரை நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா எழுதிட்டோம். 39,500 rupees வந்து கிடச்சிருக்கு. இதுதான் ஸ்டெப் 5ஓட ஆன்சர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 5ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சச்சார்ஜ் இந்த பர்சனுக்கு அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்சனுக்கு வந்து சச்சார்ஜும் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ ஒன்லி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் மட்டும்தான் அப்ளை ஆகுது. ஸோ 39,500க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா எஜுகேஷன் செஸ் 4% கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 1,580 rupees கிடைக்குது. அப்போ இந்த பர்சன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா 41,080 rupees கிடச்சிருக்கு. இதுதான் அவர் வந்து டோட்டல் டேக்ஸ் பேயபிள் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இது ரொம்ப ஈஸி தானாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மட்டும் தெரிஞ்சாலே ஈஸியாக போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அக்ரி இன்கமே நான் அக்ரி இன்கமே ஆட் பண்ணி அதுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் அக்ரி இன்கமையும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டையும் ஆட் பண்ணி டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். தேர்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா அக்ரியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப்பை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா தேர்ட் ஸ்டெப் கிடைக்கும். ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ரிபேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம்ங்கும் போது இங்கே லெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாங்க, தேர்ட் ஸ்டெப்லேருந்து ஃபோர்த் ஸ்டெப்பை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு அவருக்கு சர்சார்ஜ் அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மீதி வருதுலாங்க, அந்த ஆட் பண்ணி வருதுலாங்க, அந்த அமௌண்ட்டை தான் நம்ம வந்து டேக்ஸாக என்ன பண்ணுறோன்னா பே பண்ணுறோம். நம்மளுடைய நான் அக்ரிகல்ச்சர் இன்கமாக பே பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தாங்க, இதுதான் காம்போசிட் இன்கம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 marks சம்ம வரும். ஸோ ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பண்ணிக்கிட முடியும். யூஜிசி நெட் எக்ஸாமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து காம்போசிட் இன்கமுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க. காம்போசிட் இன்கம்னா என்னெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அக்ரி இன்கமும் நான் அக்ரி இன்கமும் சேர்த்தனோம்னா அதுதான் காம்போசிட் இன்கம். அதுக்கு இன்னொரு பேர் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.